எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஆனா நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. இது உங்க ஒவ்வொரு நாளையும் நிச்சயமா ஒரு நல்ல விதத்துல மாற்றும். வாங்க பார்க்கலாம். நம்ம சாதாரணமா நினைக்கிற ஒரு எண்ணம் உண்மையிலே நம்ம உலகத்தையே மாத்திடுமா? என்ன சொல்றீங்க? வாங்க, இதுக்கான பதில தான் நாம இன்னைக்கு தேட போறோம். சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல இந்த ஆசீர்வாதம்ங்கிற விஷயத்துக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு பயிற்சியாவே செய்யறதுன்னு கத்துக்க போறோம். கடைசியா இது நிஜமாவே வேலை செய்யுமான்னு கேட்கறவங்களுக்கு சில ஆச்சரியமான உண்மை கதைகளும் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது ஏன் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதோட பவரே தனி இல்லையா? அந்த அடிப்படை விஷயத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இதோட அடிப்படை தத்துவமே இந்த அலை இயக்கம் தாங்க. அதாவது என்னன்னா, நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு அலை மாதிரி பரவி நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை பாதிக்குதாம். எப்படி? வாங்க பார்க்கலாம். இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நேரா பூமிக்கு நெருப்பையா அனுப்புதா? இல்ல, அது ரொம்ப சக்தி வாய்ந்த அலைகளை அனுப்புது. அந்த அலைகள் பூமி மேல படும்போது தான் அது சூடா மாறுது. அதே கான்செப்ட் தான். நம்ம எண்ணங்களும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அலைகள் தான். நாம யார நினைக்கிறோமோ அவங்கள போய் அந்த அலைகள் தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, தியரி எல்லாம் ஓகே. இப்போ இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பிராக்டிக்கலா செய்யறதுன்னா பாப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது தான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பகுதி. கவனமா கேளுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த 5 குரூப் தான் நம்ம பயிற்சியோட மையம். ஒவ்வொரு நாளும் இவங்கள மனசார வாழ்த்த ஆரம்பிச்சா போதும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான உறவுகள் எல்லாம் தானா சரியாகும். ரொம்ப நெருக்கமானவங்கள ஆரம்பிச்சு நமக்கு ரொம்ப சவாலா இருக்கிற உறவுகள் வரைக்கும் இது போகும். வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்ப்போம். சொல்லுவாங்க இல்லையா, மாற்றம் வீட்ல இருந்து தான் தொடங்கணும்னு. அது மாதிரி தான் இதுவும். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால தான் இந்த பயிற்சி நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. நம்ம கவனம் எங்க இருக்குங்கிறது தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. நம்ம பார்ட்னர் கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறைய மட்டுமே புடிச்சுக்கிட்டு தொங்குனா அதுவே பூதாகரமா வளர்ந்து அந்த உறவையே கெடுத்துடும். ஆனா அதே கவனத்தை திருப்பி அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு அவங்கள வாழ்த்த ஆரம்பிச்சா அந்த உறவு ஆழமாகும், வலுவாகும். பாருங்க, ஒரே ஒரு சின்ன மனமாற்றம் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு. இது கொஞ்சம் ஆழமான கருத்து, ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதாவது, நம்ம குழந்தைங்களோட குணங்கள், அவங்களோட செயல்கள் எல்லாம் ஒரு வகையில நம்மளோட கர்மாவின் பிரதிபலிப்பு தான் சொல்றாங்க. அதனால அவங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது கோபப்படாம அவங்கள மனதார வாழ்த்தும்போது அது அவங்கள மட்டும் சரி பண்ணல, நம்மளையும் சேர்த்து சரி பண்ணுது. ஓகே, இப்போ இந்த வாழ்த்துங்கிற வட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவோம். நம்ம வீட்டுக்கு வெளியே, அதாவது நம்ம சமூக வாழ்க்கையில வேலை செய்யற இடத்துல எப்படி ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கலான்னு பார்க்கலாம். நீங்க உங்க கூட பிறந்தவங்களையும் ஆபீஸ்ல கூட வேலை செய்யறவங்களையும் வாழ்த்த ஆரம்பிக்கும் போது அதோட ரிசல்ட் ரொம்பவே பிராக்டிக்கலா இருக்கும். குடும்ப பந்தம் வலுப்படும். ஆபீஸ்ல உங்களுக்கும் உங்க பாஸ்க்கும் உங்களுக்கும் உங்க டீமுக்கும் ஒரு நல்ல புரிதல் உருவாகும். இதனால தேவையில்லாத டென்ஷன் குறையும், வேலையும் நல்லா நடக்கும். சிம்பிள் லாஜிக் தான். சரி, இப்பதான் இந்த பயிற்சியோட ரொம்பவே சவாலான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். சொல்லப்போனா இதுதான் அல்டிமேட் டெஸ்ட். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நமக்கு கஷ்டம் கொடுத்த, நம்மளை ஏமாத்தின ஒருத்தரை நாம ஏன் வாழ்த்தணும்? உங்களுக்குள்ள இந்த கேள்வி கண்டிப்பா வரும். எனக்கும் வந்தது. ஆனா இதுக்கான பதில் தான் இந்த பயிற்சியோட உச்சக்கட்டமே. இந்த ஒரு வரியை மட்டும் நல்லா உள்வாங்கிக்கோங்க. இது நம்ம மொத்த பார்வையுமே மாத்திடும். நமக்கு தீங்கு செய்றவங்கள ஒரு எதிரியா பார்க்காம நம்மளோட பழைய கர்ம கணக்குகளை தீர்க்க இயற்கையை அனுப்புன ஒரு கருவியா பார்த்தா எப்படி இருக்கும்? அவங்க நமக்கு வழி கொடுக்க வரல, ஒரு மெசேஜ் கொடுக்க வரலாங்க. இந்த மாதிரி நினைச்சு பாருங்க, கோபம் தானா குறைஞ்சிடும். சோ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க உங்க எதிரிய வாழ்த்தும் போது அதோட முதல் பலன் அவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் கிடைக்குது. உங்க மனசுல இருக்கிற கோபம், வெறுப்பு, கவலைங்கிற குப்பையெல்லாம் அது சுத்தப்படுத்துது. இது ஒரு பவர்ஃபுல்லான செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ். இவ்வளவு நேரம் தியரி, பிராக்டிஸ்னு பார்த்தோம். இதெல்லாம் நிஜமாவே நடக்குமான்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு ஆதாரமா சில நிஜ வாழ்க்கை சம்பவங்களை பார்ப்போம் வாங்க. இந்த கதைகளை கேட்டா உங்களுக்கும் இதோட சக்தி மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். இந்த உண்மை கதையை கேளுங்களேன். ஒரு தம்பதி கிட்ட இருந்து ஒருத்தன் நகையை எல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு ஓடிடுறான். அவங்க போலீஸ் கிட்ட போகல. அதுக்கு பதிலா ஒரு பெரியவர் சொன்னதை கேட்டு அந்த திருடனை ஒவ்வொரு நாளும் மனசார வாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க, அவன் நல்லா இருக்கணும்னு. இப்படி 7 மாசம் பண்றாங்க. 8வது மாசம் ஒரு அதிசயம் நடக்குது. அந்த திருடனே இவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு எல்லா நகையும் திருப்பி கொடுத்துட்டு போயிடுறான். யோசிச்சு பாருங்க, அந்த வாழ்த்துக்கு எவ்வளவு பவர் இருந்திருந்தா இது நடந்திருக்கும்.
இது ஒரு பேங்க் ஆபீசர் சொன்ன சொந்த அனுபவம். அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தன் மனைவிய 3 விதமா வாழ்த்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. தன்னோட துணையா, தனக்கு மேலதிகாரியா, ஏன் தன்னோட எதிரியா கூட நினைச்சு வாழ்த்திருக்கிறாரு. ஒரே மாசத்துல அவங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அமைதி வந்திருக்கு. பாத்தீங்களா, எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு. நம்ம ஊர்ல வாழ்க வளமுடன்னு சொல்றது ஒரு சாதாரண வாழ்த்து கிடையாது. அது ஒரு விஞ்ஞானம். அதுல இருக்கிற அந்த ழ ல சத்தத்தை நாம சரியா உச்சரிக்கும்போது அது நம்ம மூளையில இருக்கிற பிட்யூட்ரி, பீனியல்னு ரொம்ப முக்கியமான சுரப்பிகளை தூண்டுதான். இதனால நாம அனுப்புற வாழ்த்து பல மடங்கு சக்தியோட போகுது. இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு பவர்ஃபுல் மந்திரம். சரி, இவ்ளோ தூரம் கேட்டாச்சு. இப்போ கேள்வி இதுதான். உங்க சக்திய, உங்க கவனத்தை நீங்க எங்க செலவு பண்ண போறீங்க? குறைகள் மேலையும், கோபத்து மேலையும், பழைய பகைகள் மேலையுமா? இல்ல அத ஒரு ஆசீர்வாதமா மாத்தி உங்க உலகத்தை நீங்களே அழகா உருவாக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.